400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி ஜனம் கிட்ட நான் 300 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு எவ்வளவு லாபம் வரும் செப்பு? நீ மாட்டாரு கமான். 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தாக்கா எவ்வளவு லாபம்? 100 ரூபாய் நஷ்டம் வரும். ஐயா வணக்கம். என் நாடு முல்லை நாடு. இருந்து மாட்டோம். ஆமா சரி அந்நாட்டு காவல்காரன் இருந்து போடா. குடும்ப ஓலை வந்துக்குது. ஓலையா? 1000 எவ்வளவு? 8 கோழி. வண்டி சத்தம். கட்டற கோழி. அப்படா பாரு. அவன் 1008 வேலை சொல்ற 2000 சொல்றேன். நீ என்ன ஓலை சொல்ற? நீங்க எந்த ஓலை கேட்டீங்க? நான் பண ஓலை நினைச்சேன். உங்களுக்கு நிகழ்ச்சி வந்திருக்கு. நீமா ஏறா. எழுதி தெரியாது கம்யூனிட்டி அவனை எழுதி வச்சுக்கிறான்பா. மொத்தம் தமிழ்ல எழுதி வச்சுக்கிறானே. அது மூணு ஆங்கிலம் நோ தமிழ். தமிழ்ல எழுதி வச்சுக்கிறான். தெரியாது ஆங்கிலம் தான் ஆங்கிலம். தமிழுக்கே தட்டி புத்தி ஆங்கிலம் ஒண்ணு வாழ விடுங்க. எஸ் தெரிஞ்சா போதாதா நோ தெரிஞ்சா போதாதா? அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்கோர்ஸ் தெரிஞ்சு கமான். முளைநாட்டாளக்கூடிய மோகன்ராஜ் வரையமண்டல் யாரு? நான் கல்யாணமா? மணிமணியாட்டாளக்கூடிய மணிமாறன் எனக்கு தேர வேண்டிய கப்ப பணத்தை 3 ஆண்டு காலமா செலுத்தவில்லை. இந்த லிகிதம் கண்ட 1 வார காலத்துக்குள்ளே இனி எனக்கு கப்பணம் செலுத்தவில்லை எல்லாம் நான் உன்னாடு போர் மறுத்து. எதுக்கு கேட்கிறாய் கப்ப பணம்? அங்கு கொஞ்சம் வேலையாடும் கண்ணியில பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து பணி புரிந்தாயா? நாட்டு நட்டாயா? கலவரித்தாயா? இல்ல ஏறு வாட்டினா? இல்ல அண்டதான் வாட்டினா? உக்கார போய் குடிக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்று அடக்கி தான் துண்டாகி விட்டது. போடா போல. இவன் தூர்வராக வந்தான். அம்ப எய்தவன் எங்கே இருக்கு? அவனை விட்டு அவன் ராமன் தூக்கிட்டாரு. நீ தூதுவரா வந்தவன் பிழைத்தாய். சரிங்க. இது வந்தார வாழ வைத்த நாடு. நீ பகைவனா இருந்தால் உனக்கு உணவு உண்டு. உணவறிந்து நீ ஓய்வெடு. உன் நாட்டு மனம் சொன்னானே போர் என்று போரை பணத்தை பெற்றுக் கொடுத்து எதிரியா வந்தாலும் எங்க நாட்டுக்கு சாப்பாடு போட்டு ஆரம்பிச்சு எங்க கடமை. உள்ள பிரியாணிக்கு சாப்பிட்டு ஒரு கோட்டைக்கு சாப்பிட்டு போ. அது கூட கட்டுறா அவனுக்கு. சண்டைக்கு வந்தா என்ன எதுவும் பண்ண கூடாது. போ பாடா. ஏங்க என்னங்க சண்டைக்கு வந்தாலும் வந்துருவான் என்ன பண்றது? மாற்றான் படையெடுக்கும் அளவுக்கு நம்ம நாடு தரங்கட்டு விட்டு இதற்கெல்லாம் காரணம் யாரு? நமது முப்படை தளபதி இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எனது பார்வை எதிரின் ரத்த வேலை எனது எனது உடை எதிரின் நட்டுக்கொண்டை எனது வாய் எதிரின் எள்ளும் எனது பேட்டை எதிரின் நட்டுக்க போச்சு என் உயிரில் மண்டை வாரி இறத்தாலும் ஒன்னாக விளையக்கூடிய மணிமணி நாட்டை ஆண்டு வரும் மணிமாறனுக்கு அருகாமையில் முப்படை தளபதி என்று பெயர் பெற்று அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து கொண்டு மன்னரை சந்திக்கிறேன். நீ இன்று போல் இருக்க வேண்டும். இதுவரை நான் உன்னை நம்பியது போதும். மாற்றான் படையெடுக்கும் அளவுக்கு என்னாடு வரங்கட்டு விட்டது. இனி உன்னை நான் என்று சொன்னார். இப்போ நானே போகிறேன். அவன் எப்போது போது சொல்லணும் அந்த போரில்
முப்படை தளபதி எவ்வளவு வந்தான் இருப்பதை கண் கலகலமா கண்ணீர் வடிக்கலாமா இப்பொழுது கட்டாளை இட்டால் போதும் முள்ளைநாடு சென்று போகின்ற சினத்தை உன் பாதத்தில் கட்டாளை எடுங்கள் இல்லை நான் சித்தரை கூட்டுகிறேன் நான் துக்கம் நீ படை மட்டும் இந்த முறையா சீக்கிரம் வந்து படையத்தின் நிலையில் போறாரு இப்ப நாட்டை பாதுகாக்க அவன் இருக்கிற நம்மளோட கதிகாரங்கள் ஆமாங்க நல்ல மனுஷன் அவன் விதியின் அவனுடைய மகன் சின்னம் குழந்தையா இருந்தான் கேள்விப்பட்டேன் அவனோ இப்ப திருமண வயதில் இருக்கிறான் அவனத்தில் நாட்டை ஒப்படைத்து விட்டான் நம் நாட்டை கண்ண இப்போது அதனை மறத்தல் அதிலும் நன்றென்றார் திருவள்ளுவர். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதிலும் கூன் குருடி சிவடராய் நீங்கி பிறத்தல் என்றார் ஔவையார். அது ஏற்பார் போல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இவர் அனைத்து செயற்கையை தாக்கி நாட்டிலே மணவர் நாட்டின் முன்னாள் கோட்டை காவலர் நாகப்படைக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்காக என்னுடைய தங்கை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் என்னுடைய தங்கையை பார்ப்பதற்காக.
நானும் முன்னாள் கோட்டை காவலுடைய மகள். என் பெயரோ மலர்கொடி. அது மட்டும் கிடையாது, நான் பிறந்தவுடனே என்னுடைய தந்தை இறந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை என் தாயாதான் என்னை பாலூட்டி தீராட்டி வளர்த்து வருகின்றார். அது மட்டும் கிடையாது, எனக்கோ ஒரு அண்ணன், அவரை கற்றுக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய தாயல்லவா தாயை விட்டு விட்டு வந்து சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அம்மாவா எப்போது பார்த்தாலும் அப்பா சமாதி போய் அழுதுகிட்டே இருக்காங்க. அழவே கூடாதம்மா, அவங்களுக்கு ஆறுதலாக நாம் இருவரும் இருக்க வேண்டும். அம்மா இடத்துல ஒரு வார்த்தை எடுத்து சொல்லி உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று அண்ணனுக்கு ஆசை. அம்மா திருமணமா? ஆமா அண்ணா, என்ன சொல்றீங்க? பொண்ணானு எனக்கு போய் திருமணம் செய்யணும். காலத்துல பெண்களுக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று எல்லா அண்ணனுக்கு ஆசை இருக்குமா? அண்ணா, எனக்கு என்ன வயசாச்சு? இப்பதான் 15 முடிஞ்சு 16 தொடங்குது. நம்பி நம்பி நான் போதும், எனக்கு திருமணமே வேணாம் அண்ணா. அண்ணன் சொல்லி
காரியத்தை செய்து கொண்டு பிறந்து விட்டு பெருமையை புகுந்து விட்டு சென்றுதான் நாம் மானை காப்பாற்ற வேண்டும். எனக்கு திருமணம் செஞ்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்க மனதில் இவ்வளவு ஆசைகள் உண்மைதானம்மா. இருந்தாலும் நமக்காக அம்மா எதிர்பார்த்து கொண்டு காட்டிக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அடைச்சி வச்சு பொழுதிருக்க பறந்துடுச்சு உனதச மறந்துடுச்சு காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அடைச்சி வச்சு வீட்டுக்குள்ள அதை அழைச்சி வச்சு